வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத ஒரே வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2380 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் 2460 வரைக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்து நமக்கு அடுத்தடுத்த டார்கெட்டான 2366 2326 வரைக்கும் கீழே வந்து அதுலேருந்து தெளிவாக ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக ஒரு நல்ல பையிங் இருந்து 2460 வரைக்கும் போயிருக்கு. இதைத்தான் நேற்று வீடியோ ப்ரெசன்டேஷனில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். அதிகமான சரிவை சந்தித்த காரணத்தினால ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக மார்க்கெட்டில் பையிங் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கம்மியான லாபம் கிடைச்சாலும் புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தோம். சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா 2433 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே க்ரூட் ஆயில் மார்க்கெட் அதிகமான சரிவை சந்திச்சாச்சு. நம்மளும் முழுசாக டவுன் ட்ரெண்டை யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மார்க்கெட் அதிகமான ட்ராப் நடந்ததுனால ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக தற்காலிகமாக ஒவ்வொரு இடத்துலையும் பையிங் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டுக்கு டைம் கொடுத்து அது கொஞ்சம் கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஜோனாக பார்த்து ட்ரேடிங்கை ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து மார்க்கெட்டில் நம்ம பெட் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஏன்னா நேற்று மார்க்கெட்டில் ஒரு அளவுக்கு நமக்கு ஐடியா கொடுத்துருக்கு. இதனால் நீங்கள் மார்க்கெட் பையிங்க்கு மாறிடுச்சு, ட்ரெண்ட் மாறிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இன்னும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. கொஞ்சம் தெளிவான இடம் கிடைச்சா அதிலிருந்து நம்ம ரீஎன்டர் ஆகிக்கலாம். அது வரைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இல்லை இன்னும் ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம நேற்று மார்க் பண்ணியிருக்க அந்த ஜோன் மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு செல்லிங்க்கு சாதகமாக மட்டுமே ட்ரேட் பண்ணலாம். சரி, நம்ம அடுத்தது அதனால் என்னென்னா, இன்னும் நமக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இது ஒரு மார்க்கெட் வாட்ச் பண்ணுறனால தான் நம்ம இது எங்கள் அட்வைஸ் படி. அடுத்ததாக நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் கம்மியாக தான் ஓப்பன் ஆயிருந்தது. 129 பக்கமாக ஓப்பன் ஆனதுலேருந்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி நம்ம எதிர்பார்த்த ஜோனான 126.6 வரைக்கும் கீழே வந்து அங்கேயே கன்சாலிடேட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ 127.1 ட்ரேட் ஆகிட்டுருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை. க்ரூட் ஆயில் மாதிரியே தான் இந்த நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்டையும் நம்ம முழுக்க யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. அதிகமான சரிவையும் சந்தித்த நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி ஓரளவு பாசிட்டிவாக நமக்கு வந்ததுக்கு அப்புறமா ட்ரேடிங்கை தொடங்கலாம். அப்படி இல்லை மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்டை முழுக்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 132 வரைக்கும் ஸ்டாப் லாஸ், இந்த 132க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் செல்லிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது. ஆனால் எங்களோட அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எப்போவுமே மார்க்கெட்டில் தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்ட்லேயே பெட் பண்ணிகிட்ருக்க முடியாது. கொஞ்சம் அதுக்கும் டைம் கொடுத்து அதை வெயிட் பண்ண வச்சு ஒரு நல்ல ஜோன் வந்தோடனே நம்ம திருப்பி ட்ரேடிங்கை ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து மார்க்கெட் வாட்ச் பண்ணுறது நல்லது அப்படின்றது எங்களோட அட்வைஸ். ஆனாலும் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டு தான் கண்டினியூ பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.